அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல திண்டுக்கல் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம். கடைசியா நம்ம பார்க்க போற மாவட்டம் இந்த திண்டுக்கல் மாவட்டம் தான். ஆல்ரெடி திண்டுக்கல் மாவட்டத்துடைய சாம்பிள்ஸை ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே கலெக்ட் பண்ணியாச்சு. ஆனா எப்பவுமே இந்த மாவட்டத்தை கடைசியா தான் நான் போடுவேன். ஏன்னா நிறைய இன்செட்ஸ் இருக்கும், நிறைய டேட்டா அனாலிசிஸ் இதுல பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய தலைகள், அதாவது பெரிய ஆட்கள், விஐபிஸ், அரசியல்ல இருக்கிற விஐபிஸ் ஏதோ 1-2 பேர் இருப்பாங்க, இல்ல 3 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா இந்த மாவட்டத்துல மட்டும்தான் எல்லாருமே விஐபிஸா இருப்பாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா பெரியசாமி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவருடைய மகன் இருப்பாரு, அதுக்கப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு, நத்தம் விஸ்வநாதன் இருக்காரு, நிலக்கோட்டையில தேன்மொழி இருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு கலவையான ஒரு மாவட்டமா தான் இது இருக்கு. விஐபிஸ் எம்எல்ஏஸ் அதிகமா இருக்கிற ஒரு மாவட்டமா இருக்கு. அண்ட் திண்டுக்கல் மாவட்டம் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்க இருக்காங்க. அண்ட் அந்த மாவட்டத்தினுடைய இயற்கை எழில், அதுக்கப்புறம் அரசியல் அமைப்பு, சட்டமன்ற தொகுதிகளோட டிவிஷன்ஸ், அதிக கிராமப்புற தொகுதிகளை கொண்ட சட்டமன்ற தொகுதிகளும் இந்த மாவட்டத்தில் அதிகம். ஸோ இந்த மாதிரியான அமைப்பை கொண்ட ஒரு மாவட்டம்ன்றதுனால இந்த மாவட்டத்தை எப்பயுமே நான் கடைசியா தான் போடுவேன். 7 சட்டமன்ற தொகுதிகள் இங்க வருது. ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்கு, ஓட் ஷேர்ல இருக்கு, அதுக்கப்புறம் சில டைனமிக்ஸ்லாம் மாறி இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம். நேற்று தாவேகாவினுடைய 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருந்தது. விஜய் அவர்கள் ஒரு கேண்டிடேட் பேரை சொல்லி வாழ்த்து தெரிவிச்சு அந்த மேடையில நின்று அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் ஜே கூட பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண ஒரே லீடர் விஜய் அவர்கள் தான். ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க தாவேகாவால கேண்டிடேட்டே போட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருக்குமே ஒரு சம்மட்டி அடி கொடுக்குற விதமா அந்த தலைவரே 234 கேண்டிடேட்டையுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அந்த கட்சி இப்போ தேர்தலில் நிற்க போது, மாற்று அரசியல் மாற்றம், நம்ம சாம்பிள்ஸ்ல பார்த்த இந்த எல்லா விஷயமே நிஜமாக போகுதுன்னு நினைக்கும் போது அஸ் அ போல்ஸ்டரா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஓகே, இப்போ இந்த திண்டுக்கல் மாவட்டத்துல வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய இருக்கு. 7 தொகுதிகள் மொத்தம் வருது. அதுல ஃபர்ஸ்ட் தொகுதியா நம்ம பார்ப்பது திண்டுக்கல், 2வது பழனி, 3வது நிலக்கோட்டை, நத்தம், ஆத்தூர், ஒட்டஞ்சத்திரம், வேடசந்தூர். சோ இந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பகுதியா தான் இந்த திண்டுக்கல் மாவட்டம் இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் ஹிஸ்டாரிக்காவே ஒரு காலத்துல அதிமுகவுக்கு சாதகமான ஒரு மாவட்டமா இருந்தது. ஏன்னா எம்ஜிஆரோட ஃபர்ஸ்ட் தேர்தல் 1977ல ஃபர்ஸ்ட் தேர்தல்னா அந்த 234 கூட்டணியோட நின்று அவர் வெற்றி பெற்ற தேர்தல். ஃபர்ஸ்ட் தேர்தல் நான் சொன்னாலே அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலை எடுத்துட்டு வந்துடுறாங்க. நான் அந்த பொது தேர்தலை சொல்றேன். அந்த தேர்தலில் அவர் கண்டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாவட்டத்துல அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றார். குறிப்பா நிலக்கோட்டையெல்லாம் அவர் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். அவருடைய கேண்டிடேட் வெற்றி பெற்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாவட்டமா தான் இது இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஷிஃப்ட் வந்துச்சு. ஆஃப்டர் எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறமா இந்த மாவட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே திமுக சைடு சாய ஆரம்பிச்சது. சில தொகுதிகள் இன்னமே அதிமுக கிட்ட இருக்கு, பல தொகுதிகள் திமுக கிட்ட தான் போயிருந்தது. 2021 வரைக்கும் சொல்றேன். அதுக்கப்புறம் களம் மாறிடுச்சு. இப்ப தாவேக்கான்ற ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறம் திண்டுக்கல் மட்டும் இல்ல, எல்லா மாவட்டத்தினுடைய அந்த அரசியல் லேண்ட்ஸ்கேப்பே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இப்ப நம்ம சாம்பிள்ஸ் லைனா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் கடைசியா இதனுடைய ஓவரால் டேட்டாவை நான் சொல்றேன். முதல் சட்டமன்ற தொகுதி திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி. இங்க 880 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 415, டிஎம்கே 350, ஏடிஎம்கே 100, அதர்ஸ் 15. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 47% வாக்குகளை பெறுது, ஏடிஎம்கே 11% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 39% வாக்குகளை பெறுது, அதர்ஸ் 3% வாக்குகளை வாங்குறாங்க. அதிமுக ஒரு கடுமையான பின்னடைவை சந்திக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல அதிமுக இங்க 3rd தான் போயிருந்தது. இங்க தாவேகாவுக்கு 3% குறைஞ்சிருக்கு, டிஎம்கேக்கு 4% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஏடிஎம்கேக்கு 1% வாக்குகள் குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. இந்த தொகுதியில இப்போ பெரியசாமியுடைய மகன் கண்டெஸ்ட் பண்றாரு. அதாவது பழனியில போட்டிட்டார். போன முறை போட்டிட்டு வெற்றி பெற்றார். 2011 அவர் தோல்வி அடைஞ்சாரு குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல. இப்ப அவர் ஏன் திண்டுக்கலுக்கு வராரு அப்படின்னா பழனியில அவருக்கு நிலைமை மோசமா இருக்கு, திமுக பின்னடைவை சந்திக்குது. அதனால இங்க அதிமுகவோட இடத்த அவர் ரீப்ளேஸ் பண்றாரு. ஸோ திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் தாவேகா ஜெயிச்சிரும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா மார்ஜின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 3% டவுன் ஆகிறதுக்கு காரணம் கிராமப்புறங்கள்ல திராவிட கட்சிகள் பெரிய அளவு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ட்ரெண்ட் நம்மளுக்கு தெரியுது. அப்புறம் இன்னொரு ஃபேக்டர் ஒன்று இருக்கு. 5% தாவேகாவுக்கு எல்லா தொகுதியிலையும் நான் மைனஸ் பண்ணி போடுவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஸோ அது சேர்த்தீங்கன்னா பெரிய மார்ஜின் வரும். அப்படி வந்துச்சுன்னா இந்த கட்சிகள் திமுக அதிமுகவோட ஓட்சார்ல கொஞ்சம் கொஞ்சம் நம்ம குறைக்க வேண்டியது இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னிக் என்னால ஓப்பனா சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. பட் ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஸோ அப்படி பார்க்கும்போது திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு மார்ஜின், நல்ல மார்ஜின் கிடைக்குது. பட் அந்த ஓட் ஷேர், ஓவரால் கியூமுலேட்டிவ் ஓட் ஷேர்னு சொல்லுவாங்க, அதுல ஒரு டிப் இருக்கு. கண்டிப்பா அது தேர்தலையும் கொஞ்சம் நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும்.
மொமெண்டம் டவுன் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன் சில சட்டமன்ற தொகுதிக்கு. அந்த லிஸ்ட்ல இது வராது. ஏன்னா ஸ்டில் வந்து 46க்கு மேலதான் இருக்கு. 45க்கு கீழே வந்துச்சுன்னா மொமெண்டம் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இன்டிகிரேட்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இங்க எதுவும் இல்லை. ஸோ இங்க அதிமுக டெபாசிட் எடுக்கிற நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு. என்ன கேட்டா திண்டுக்கல் சீனிவாசன் வந்து இந்த தொகுதியில போட்டியிடாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவேன். ஆனா போட்டிடுறாரு, தோல்வியை தழுவாரு அப்படின்றதான் என்னுடைய ஒரே ஒரு பாயிண்டா இருக்கு. மேபி அவர் வந்து வேற ஏதாவது தொகுதிகள் இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா வேடசந்தூரோ இல்ல நத்தமோ அந்த மாதிரி போயிருந்தா கூட மேபி அவர் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். அது கூட இருந்திருக்கலாம், நம்ம உறுதியாலாம் சொல்ல முடியாது. பட் இங்க நிற்கும் போது அவர் தோல்வி அடைவார் அப்படின்றதுதான் எனக்கு தெரியுது. அடுத்த தொகுதி பழனி சட்டமன்ற தொகுதி 807 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 408, டிஎம்கே 320, ஏடிஎம்கே 67, அதர்ஸ் 12. பர்சன்டேஜ் வைஸ் தாவேகா 51% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 40%, ஏடிஎம்கே 8%, அதர்ஸ் 1% வாக்குகளை வாங்குறாங்க. இங்க தாவேகாவுக்கு 2% இன்க்ரீஸ் ஆகுது, திமுகவுக்கு 2% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 2% குறையுது, அதர்ஸ்க்கும் 2% வாக்குகள் குறையுது. சோ பழனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகல கடுமையான உட்கட்சி பூசல் நிலவுது. நீங்க இப்ப பார்த்தாலே தெரியும். இந்த தொகுதியை வந்து பாஜக கேட்டு அவங்க ஒரு சைடு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, தமாகவும் அவங்க ஒரு சைடு கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு. ஹிஸ்டாரிக்கலா அதிமுக இங்க வீக், இந்த சீட்ல எப்பயுமே வீக். அவங்க 2011 இந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ்ல 1000 ஓட்டுல வந்து அதிமுக கேண்டிடேட் ஜெயிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு கடுமையான பின்னடைவை சந்திச்சிருக்கு. சோ மறுபடியும் இந்த தொகுதியில அதிமுக ஃபைட் பண்றதே வந்து ஒரு வீக்னஸ் தான். சோ இங்க தாவேகா இந்த உட்கட்சி பூசலை பயன்படுத்திட்டு மேல ஏறி வருது, 2% இன்க்ரீஸ் ஆகுது. சோ பாஜகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட அந்த இளைஞர்கள் கூட தாவேகா சைடு மாறி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நாட் ஓன்லி இளைஞர்கள், பெரியவங்களும் சில பேர் ஓட்டு போடுறாங்க. ஸோ அது வந்து ஸ்விங் ஒரு 7% இருக்கும், பாஜக கிட்ட இருந்து ஸ்விங் ஆகுது. அதுக்கப்புறம் அதிமுகவோட ஓட்டை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல இங்க தாவேகா எடுத்துருச்சு. ஸோ மறுபடியும் இங்க எடுக்க ஒண்ணுமே இல்லை. அதனால பழனியை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஃபைட்டே இல்லை, தாவேகாவுக்கு நிச்சயமா ஜெயிச்சிரும். 50%க்கு மேல இங்க போயிடுச்சு. அடுத்த தொகுதி நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இங்க 1000 சாம்பிள்ஸ்க்கு மேல எடுத்திருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டிலே கிராமப்புற பூத் அதிகமா இருக்கிற ஒரே சட்டமன்ற தொகுதி இந்த நிலக்கோட்டை தான். இதுக்கப்புறம் வட தமிழ்நாட்டுல ஒரு தொகுதி வரும், அதை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். சோ இங்க டிவிகே 536, ஏடிஎம்கே 288, டிஎம்கே 215, அதர்ஸ் 18. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 50% வாக்குகளை பெறுது, இங்க ஏடிஎம்கே 27%, டிஎம்கே 20%, அதர்ஸ் 3% வாக்குகள். இங்க தாவேகாவுக்கு 2% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 9% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 11% குறையுது, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ நிலக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல திமுக 2வது இடம் வந்துச்சு. ஏன்னா அப்போ நம்ம பார்க்கும்போது ஸ்விங் எப்படி இருந்துச்சுன்னா அதிமுகவோட வாக்காளர்கள் தாவேகாவை நோக்கி வர்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ நம்ம பார்க்கும்போது திமுகவோட வாக்குகள் தான் ஸ்பிளிட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அது வந்து தாவேகாவை நோக்கி வருது. நிலக்கோட்டையில திமுக வீக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல சொல்லியிருந்தேன். ஸ்டில் அது கண்டினியூ ஆகுது. திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸும் இங்க கிடையாது. அண்ட் ஓட்டிங் பேட்டர்னும் ரொம்ப மாறி மாறி வந்துட்டு இருக்கு. 2 கட்சி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 25, 26 அந்த மாதிரிதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா தாவேகா 50% தாண்டிடும் அப்படின்றது என்னோட எஸ்டிமேஷனா இருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிலக்கோட்டையெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த தொகுதியினுடைய வெற்றி வந்து நிச்சயமா 2-3 மாவட்டங்களோட சேர்ந்தே நம்ம அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். நிலக்கோட்டை வந்து வேடசந்தூர், ஒட்டஞ்சத்திரம் இந்த மாதிரியான தொகுதிகள் கூட வர ஓட்டிங் பேட்டர்ன் கூட சில டைம் மேட்ச் ஆகும். இப்ப மேட்ச் ஆகுறதுல இதுக்கு முன்னாடி சொல்றேன். ஆனா நிலக்கோட்டையில வந்து கிராமப்புற பூத் அதிகமா இருக்கிறதுனால இங்க வந்து தாவேகா வந்து லீட் பண்ணுது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா கிராமப்புற பூத் இருக்கிற இடத்துலயும் தாவேகா லீடிங் வருது இல்ல. சில பேர் சொல்றாங்களே தாவேகாவுக்கு கிராமப்புறத்துல ஆதரவே இல்லைன்னு சொல்லிட்டு, அவங்களாம் இதை பார்க்கணும். நிலக்கோட்டையில தாவேகா கம்ஃபர்டபிள் லீடிங்ல இருக்கு 50%க்கு மேல. இனிமேலும் அர்பன் பார்ட்டி தான் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க தாங்களே ஏமாத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்த தொகுதி நத்தம் சட்டமன்ற தொகுதி. 564 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 288, ஏடிஎம்கே 171, டிஎம்கே 91, அதர்ஸ் 14. பர்சன்டேஜ் வைஸ் தாவேகா 51% வாக்குகளை பெறுது. மினிஸ்டர் தொகுதி, முன்னாள் அமைச்சர் தொகுதியில 50%க்கு மேல போயிடுச்சு. ஏடிஎம்கே 30%, டிஎம்கே 16%, அதர்ஸ் 3% வாக்குகள். இங்க தாவேகாவுக்கு 8% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு எந்த சேஞ்சும் இல்லை, டிஎம்கேக்கு 8% குறையுது, அதர்ஸ்க்கும் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ நத்தத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஒரு கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி ஆளுங்கட்சி மேல இருக்கு, திமுக மேல இருக்கு. அதே சமயம் இங்க வந்து அதிமுக தான் இப்ப சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு நத்தம் விஸ்வநாதன், அவர் மேலேயும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் கன்சால்டேட் பண்ணணும். இன்னொரு கேஸ்ட் கால்குலேஷன் இருக்கு. இங்க வந்து தேவர் கம்யூனிட்டி பெரிய அளவுக்கு தாவேகாவுக்கு பேக்கிங்கா இருக்காங்க, டிகேவியும் இருக்காங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து போலரைசேஷனை மீறி வருது. போலரைசேஷன் உடையுது. என்ன கேட்டா திராவிட கட்சிகள் தான் போலரைசேஷனை யூஸ் பண்ணிப்பாங்க.
பட் இங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை தாவேக்காவுக்கு, அது இயல்பான பேட்டர்ன்ல வருது. அது வந்து ஸ்விங்ல வந்து எப்படி வேணா இருக்கலாம், வைல்டா மாறலாம், இல்ல ரிவர்ஸா கூட போகலாம். பட் தாவேக்கா இங்க நத்தம் தொகுதியெல்லாம் வந்து 46% கீழே போகாது அப்படின்றத என்னுடைய எஸ்டிமேஷனா இருக்கு. அப்படிதான் வரும் நானும் நம்புறேன். ஏன்னா வந்து கிராமப்புறங்கள்ல நத்தத்துல கொஞ்சம் தாவேக்கா ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஸ்ட்ரகிள் பண்ணாலும் 30% கீழெல்லாம் போல, 35க்கு மேலதான் இருக்கு. நகர்ப்புறத்தெல்லாம் சில இடங்கள்ல 60 வருது. அது வந்து ஒரு பெரிய சேஞ்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அதிமுக மேல அதிருப்தியில இருக்கிற அந்த வாக்காளர்கள் ஆன்டி டிஎம்கேவா தான் இருப்பாங்க. நான் முக்குளத்தூர் எஸ்பெஷலி அவங்கள ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொல்றேன், அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அன்டெஸ்டடா இருக்கிற ஒரே இந்த பார்ட்டி தான் வந்து ஒரு ஸ்ட்ரென்தனா தெரியுது. கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தெரியுது. ஏன் நாம் தமிழருக்கு போவாது, அதர்ஸ்க்கு போவாதுன்னா ஆல்ரெடி அவங்கள டெஸ்ட் ஆகி வேஸ்ட் ஆயிட்டாங்க. அவங்க டெபாசிட் இழந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பே இல்லை அப்படின்றது நார்மல் ஓட்டர்ஸ்க்கே தெரியும். அதனால அன்டெஸ்டடா இருக்கிற தாவேக்கா ஒரு பெரிய ஸ்டார் ஃபேஸோட ஒரு எம்ஜிஆர் இமேஜோட வந்து நிக்கிற விஜயை நம்பி ஓட்டு போடலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு, உறுதியா வந்திருக்கு. எல்லா போல்ஸ்டர்ஸ்க்கும் இது தெரியும். ஆனா வாண்டடா சில பேர் இதை வந்து மறைச்சு சொல்றாங்க. சன் டிவில கூட ஒரு போலிங் வந்து ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க, சர்வே ரிசல்ட். ரொம்ப காமெடியா இருந்துச்சு. ஏன்னா அது சர்வே ரிசல்ட் மாதிரியே இல்லை, ஏதோ வன்மத்துல பேசுற மாதிரி இருந்தது. ஸோ அவங்க எல்லாருமே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அப்ப அம்பலப்பட்டுருவாங்க. நம்மளுக்கு இதுல வந்து எந்த பயமும் கிடையாது. ஸோ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நத்தம் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெறும் அப்படின்றதுதான் என்னோட டேக்அவே. அடுத்த தொகுதி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி. இங்கதான் வந்து ஐ பெரியசாமி அவர்கள் தொடர்ந்து எம்எல்ஏவா இருக்காரு. கடந்த முறை இவர் போட்டியிட்டு தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர் இவர் தான். சிஎம் விட அதிகமா ஓட்டு வாங்கினவர், 70% கிட்ட. இங்க வந்து திமுக 328, டிவிக்கு 300, ஏடிஎம்கே 71, அதர்ஸ் 11. இன்னொன்னு என்னன்னா, அவர் பெரிய மக்கள் சாதனை புரிஞ்சு அப்படியே மக்கள் எல்லாம் அப்படியே குவிஞ்சு வந்து ஓட்டு எல்லாம் போடல, அது நிறைய பண்ணி தான் ஓட்டு வாங்கினாங்க போன முறை. இங்க தாவேகா 46%, டிவிக்கு 42%, ஏடிஎம்கே 10%, அதர்ஸ் 2% வாக்குகளை வாங்குறாங்க. இங்க டிஎம்கேக்கு 3% குறையுது, டிவிகேக்கு 4% குறையுது, ஏடிஎம்கேக்கு 7% இன்க்ரீஸ் ஆகுது, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. கடந்த முறை இங்க வந்து அதிமுக கிட்டத்தட்ட ரொம்பவே மோசமான ஒரு வாக்கு சதவீதத்தை தான் எடுத்திருந்தது, 3% வாங்குச்சு. இப்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்விங் பெருசா வைல்டாலாம் இல்லை, அப்படியேதான் கண்டினியூ ஆகுது. இங்க வந்து ஐ பெரியசாமி ஜெயிச்சிருவாரு, ஐபி ஜெயிச்சிருவாரு. பட் மார்ஜின் வந்து அவருக்கு குறைவா இருக்கும். இது வரைக்கும் அவர் ஃபேஸ் பண்ண ரைவல்ஸ், அவரை எதிர்த்து போட்டியிட்ட எல்லா கட்சிகளுமே பாமக, அதே மாதிரி புதிய தமிழகம், இந்த மாதிரியான கட்சிகள் தான் போட்டிட்டுச்சு. அதனால அவங்களாம் தோல்வியை தழுவிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியை ஃபேஸ் பண்ண போறாரு தாவேகா. ஸோ அப்படி வந்து நிற்கும் போது அவருக்கு பெரிய அளவுக்கு வந்து இங்க வந்து ஸ்விங் வைல்டா மாறி அவர் வந்து பல இடங்கள்ல ட்ரெயிலிங்ல இருப்பாரு. கண்டிப்பா ட்ரெயிலிங்ல வந்து அதுக்கப்புறம் ஜெயிச்சுருவாருன்னு தான் பாக்குறேன். மேபி ஏதாவது மேஜிக் நடந்து ஒரு 1000 ஓட்லயோ இல்ல 100 ஓட்லயோ தோற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிஎம்ஏ தோக்கடிச்ச மாநிலம் அது. ஜெயலலிதா அவர்கள் பர்கூர்ல தோத்துருக்காங்க. அதனால இவர் பெரிய ஆளுன்னு நான் சொல்ல வரல. பட் எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஆத்தூர் இப்போதைக்கு திமுக வெற்றி பெற ஒரு சட்டமன்ற தொகுதியா தான் இருக்கு. அடுத்த தொகுதி ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி. இங்கேயும் வந்து இப்போதைய அமைச்சர் வந்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டார் சக்கரபாணி. 876 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிஎம்கே 315, ஏடிஎம்கே 278, டிவிகே 270, அதர்ஸ் 13. இங்க டிஎம்கே 35%, ஏடிஎம்கே 32%, டிவிகே 30%, அதர்ஸ் 3% வாக்குகள். இந்த ஒட்டஞ்சத்திரம் வந்து ஒரு பர்ஃபெக்டான மும்முனை போட்டியை காட்டுது. தாவேகா தொடர்ந்து 3வது இடத்துல தான் இருக்கு. அதுக்கு காரணம் ஒட்டஞ்சத்திரம் அதிகமான ரூரல் பூத்தை கொண்டது. ஆனா நிலக்கோட்டிலையும் ரூரல் பூத் நிறைய இருக்கு. பட் அங்க தாவேகா லீட் எடுக்குது. அதுக்கு காரணம் வந்து நிறைய கிராமப்புற வாக்காளர்கள் தாவேகாவை நோக்கி வராங்க. பட் ஒட்டஞ்சத்திரத்துல அப்படி வரல. அதனாலதான் கட்சி ஸ்ட்ரகிள் ஆகுது. அர்பன்ல ஓட்டு எடுக்கிறதுனாலதான் இந்த 30% வருது. இங்க வந்து டிஎம்கேக்கு எந்த சேஞ்சும் இல்லை. அவங்க வந்து முன்னாடி எடுத்த 35% வாக்குகளை ஹோல்டு பண்றாங்க. அதிமுகவும் ஹோல்டு பண்ணுது. தாவேகாவுக்கு 1% டவுன் ஆகுது. அது அதர்ஸ்ல போய் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த தொகுதியில வந்து சக்கரபாணி அவர்களுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவுக்கு இருக்கு. அது கேப்சர் பண்ற இடத்துல அதிமுக இல்ல, தாவேகா தான் இருக்குது. பட் வெறும் ஆன்டி இன்கம்பன்சியை வாங்கினா 30% தான் வாங்க முடியும். அதுக்கு மேல பெர்ஃபார்ம் பண்ணாதான், அதிமுகவை டெசிமேட் பண்ணாதான் தாவேகா அங்க வளர முடியும். பட் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இன்னும் இங்க வரல. கேண்டிடேட் நல்லா ஒர்க் பண்ணலாம். பட் 35, 36 வரைக்கும் தான் போக முடியும். மேபி 20-20 ஸ்பிளிட் ஆகலாம். அதிமுக 25, தாவேகா 27, இவர் வந்து ஒரு 40 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் அஸ் ஆஃப் நவ் இவருக்குமே ஒரு காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டி தாவேகா வந்து ஒரு கடுமையான இழுபறியை வந்து சில இடங்கள்ல கொடுக்கும் அர்பன்ல. அடுத்த தொகுதி, கடைசி தொகுதி வேடசந்தூர். இங்க வந்து டிவிகே 458, டிஎம்கே 378, ஏடிஎம்கே 67, அதர்ஸ் 12.
பர்சன்டேஜ் வைஸ் தாவேகா 50% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 41%, ஏடிஎம்கே 7%, அதர்ஸ் 2% வாக்குகள். இங்க பார்க்கும்போது தாவேகாக்கு 9% இன்க்ரீஸ் ஆகுது, டிஎம்கேக்கு 22% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 29% குறையுது, அதர்ஸ்க்கு 2% வாக்குகள் டவுன் ஆயிருக்கு. ஸோ வேடசந்தூரை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஒரு ஸ்டார் ஃபேஸஸ்லாம் ரெண்டு கட்சியிலுமே கிடையாது. ரெண்டு கட்சிகளுமே வந்து மாறி மாறி எக்ஸ்பீரியன்ஸ்டு முன்னாள் எம்எல்ஏஸ் தான் நிறுத்துவாங்க. இங்க தாவேகாவுக்கு இயல்பாவே அர்பன்ல ஸ்ட்ரென்த் அதிகம், ரூரல்லயும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இங்க அதிமுக டெசிமேட் ஆகுது, கிட்டத்தட்ட 2வது இடத்துல அந்த அதிமுக இப்ப 3வது போயிடுச்சு, திமுக கொஞ்சம் எமர்ஜ் ஆயிருக்கு. ஆனா தாவேகா 50%க்கு மேல போனதுனால 50னா 55 வந்துச்சு, அதுல மைனஸ் பண்ணிருக்கும், இப்போ 50ன்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நிச்சயமா தாவேகா வெற்றி பெறுவதற்கான ஒரு ட்ரெண்டை தான் நம்மளுக்கு காட்டுது. எந்த சேஞ்சும் இந்த தொகுதியில வந்து வராது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, இங்க தாவேகா வெற்றி பெற்றுடும், வேடசந்தூர்லாம் உறுதியா ஜெயிக்கிற இடம், நிலக்கோட்டையும் ஜெயிச்சிடும், திண்டுக்கலும் ஜெயிச்சிடும். மற்ற இடங்கள் வந்து முன்ன பின்ன இருக்கலாம், பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் இப்படியே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஓகே, திண்டுக்கல் மாவட்டத்தில் வருகின்ற 7 சட்டமன்ற தொகுதிகள்ல தாவேகா 5 தொகுதிகள்ல முன்னிலை வகிக்குது, டிஎம்கே 2 தொகுதிகள்ல முன்னிலை வகிக்குது, ஏடிஎம்கே 0, அதர் 0. எந்த சேஞ்சும் இல்ல. முன்னாடி லீட் பண்ண 5 சீட்ல தாவேகா தொடர்ந்து லீட் பண்ணுது. டிஎம்கே முன்னாடி லீட் பண்ண நம்ம ஆத்தூர் அண்ட் ஒட்டஞ்சத்திரம் இந்த 2 தொகுதியில மறுபடியும் லீடிங்ல இருக்கு. அதிமுக 0 அண்ட் அதர்ஸ்க்கும் எந்த சேஞ்சும் வரல. இங்க டிவிகேக்கு 46% வாக்குகள் கிடைக்குது, 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிஎம்கேக்கு 33% வாக்குகள் கிடைக்குது, 1% வாக்குகள் உயர்ந்திருக்கு. ஏடிஎம்கேக்கு 17% இங்க கிடைக்குது, 3% லாஸ் ஆகுது. அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்ல. இங்க வந்து ஏடிஎம்கேவோட வாக்குகளை தான் தாவேகா எடுக்குது அண்ட் 1% திமுக நோக்கி போகுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கள சூழ்நிலை தான் இந்த திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. ஓகே, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பு வீடியோ ஓவரால் நம்ம வந்து இப்ப கடைசி மாவட்டத்தையும் முடிச்சிட்டோம், திண்டுக்கல். இதுக்கப்புறம் ஓவரால் வீடியோ ஒன்று போட வேண்டியது இருக்கு. அதுல வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம வந்து சீட் ஷேரை பார்க்க இருக்கிறோம். அதுக்கடுத்து இன்னொரு வீடியோ ஓட் ஷேரை பார்க்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் டிவிகே கேண்டிடேட்ஸோட அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் அவங்க எங்கெங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ நான் போடுவேன். ஸோ இதுதான் நான் தொடர்ந்து பண்ண இருக்கேன். அந்த கேண்டிடேட்ஸை பத்தின வீடியோ என்னால போட முடியுமான்னு தெரியல, பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஏன்னா எனக்கு பெருசா டைம் இல்லை, எலெக்ஷன்ஸ்லாம் நெருங்கிருச்சு, நான் கேரளா எலெக்ஷனும் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு கிடைக்கிற டைம்ல வந்து கண்டிப்பா நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது இப்படிதான் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன், தாவேகா செலக்ட் பண்ண அந்த 234 கேண்டிடேட்ஸுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 234 கேண்டிடேட்ஸ்ல நிறைய பேர் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போக போறீங்க, ஆளுங்கட்சியோட எம்எல்ஏக்களா நீங்க மாற போறீங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த அரசியல் ஆட்சி மாற்றத்துல நீங்களும் பங்கெடுத்துக்கிறீங்க அப்படின்றத நினைக்கும் போது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா நீங்க வந்து ரொம்ப கான்பிடென்டா இருக்கணும். இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் இல்ல. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி 50 வருஷத்துக்கு ஒரு தடவை, 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற தேர்தல் மாதிரி தான். ஸோ உங்க பெஸ்ட்டை கொடுங்க, களத்துக்கு போங்க, மக்களை சந்திங்க, உங்களோட மேனிஃபெஸ்டோவை எடுத்து பேசுங்க. உங்களுக்கான ஒரு மேனிஃபெஸ்டோ, செல்ஃப் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அது பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோ கூட அலைன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை வந்து நீங்க தொகுதிகளுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மக்களே உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நிச்சயமா வந்து அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெறணும் அப்படின்றத என்னோட விருப்பமும். கடினமா உழைங்க, மக்கள் உங்களுக்கான வாக்குகளை செலுத்துவாங்க. கண்டிப்பா நீங்க உழைச்ச உழைப்புக்கு ஏற்ப உங்களுடைய வெற்றி வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அவருடைய ஃபேஸ் வேல்யூக்கு வரக்கூடிய அந்த தொகுதிகள் வந்துடும். அதுக்கு மேல நீங்க உழைக்கிறத பொறுத்து தான் உங்களுடைய அந்த வெற்றி வாய்ப்பானது தீர்மானிக்கப்படும். ஸோ இப்படிதான் இந்த அரசியல் களமானது போயிட்டு இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.